பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரம் போடலாம். விவேகமான இருதயத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்ல, அதற்கு ஆதாரமான ஒரு வசனத்துக்கு நேரம் போடலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம், 39ஆம் வசனம். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இந்த வார்த்தையை சொன்னது யோசேப்பு. யோசேப்பு பார்வோன் 2 சொப்பனங்களை காணுகிறார். அவருடைய எகிப்து தேசத்துல வரப்போகிற அந்த பஞ்சத்தை குறித்து பார்க்கிறார். அதை அவர் அந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தையும் யோசேப்பு கொடுக்கிறார். அப்பொழுது யோசேப்பு அதற்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. எப்படிப்பட்ட மனுஷன்? விவேகமும் ஞானமும் உள்ள மனுஷன். அப்படி என்று அவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 39ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை என்று பார்வோன் கண்டு அவனை என்ன கொண்டு போறாரு? அவனை அதிகாரியா வைக்கிறாரு. இப்போ 2 காரியங்கள் இதுல இருந்து நம்ம கத்துக்கொள்ளலாம். முதலாவது காரியம் என்னன்னா, யோசேப்பு சொல்லுகிற வார்த்தையை பார்த்தா விவேகமும் ஞானமும் கொண்ட ஒரு மனிதனை தான் ஒரு தேசத்துக்கு அதிகாரியாக வைக்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய கம்பெனில இல்லைன்னா நீங்க எடுக்கிற ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு லீடா இருக்கணும், உங்களை பாஸா மாத்தணும்னா, உங்களை ஒரு பிரான்ச் இன்சார்ஜா மாத்தணும்னா முதலாவது நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? விவேகமும் ஞானமும் தேவை. இது 2 இருந்தாதான் தேசத்துக்கே அதிபதியாக அவங்களால இருக்க முடியும் என்று யோசேப்பு சொல்கிறார். இரண்டாவது பார்வோன் கொடுக்கிற வியாக்கியானம் என்னவென்றால், தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. கர்த்தர் வெளிப்படுத்தினார்னா, கர்த்தர் அவருடைய எல்லா காரியங்களையும் உன்னிடத்துல ஒரு நண்பனை போல பேசுவார் என்றால் உண்மையிலே நீ ஒரு விவேகி, நீ ஒரு ஞானமுள்ள மகன். அவ்வளவுதான். யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்னதை தான் அவன் சொன்னான். அவ்வளவுதான். ஜஸ்ட் லைக் தட். அதே மாதிரிதான் அவன் சொல்றான், ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு உள்வாங்கி சொல்லுகிற ஒரு மனுஷன் விவேகியா இருக்கிறான். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை ஒரு அதிபதியாய் ஒரு பொறுப்பான ஒரு பொசிஷன்ல வைக்கணும்னா நமக்கு விவேகமும் ஞானமும் தேவை. இரண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்கிறார், இந்த விவேகமும் ஞானமும் தானாய் நம்மளிடத்துல வருகிறது அல்ல, கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினாலொழிய நம்ம விவேகியாகவும் முடியாது, ஞானவானாகவும் முடியாது. இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்க, எங்களுக்கு காரியங்களை நீங்க வெளிப்படுத்துங்க, எங்களுக்கு மறைந்திருக்கிற புதையல்களை நீங்க வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாகவே நாம் இருக்கிற குடும்பமா இருக்கட்டும், நாம் இருக்கிற தொழிலா இருக்கட்டும், நாம் செய்கிற காரியங்களா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்மள அதிகாரியாய் அதிபதியாய் அவர் வைப்பார். அவருடைய நாமமும் மகிமைப்படும். இன்றைக்கு நம்ம என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றையும் நீங்க வெளிப்படுத்துங்க. நீங்க என்னிடத்துல வெளிப்படுத்தணும்னா முதலாவது உங்க சத்தத்தை நான் கேட்டு பழகணும், உங்களுடைய வார்த்தைகளை நான் உணர்ந்து பழகணும், உங்களுடைய பார்வைகளை எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும் போதுதான் அவைகளை பார்க்க முடியும். அப்பதான் நீங்க என்ன சொல்றீங்கன்றது எனக்கு புரிய முடியும். இன்னொன்னு என்னன்னா, நம்மளுடைய செவிகள் திறந்திருக்கணும். அப்பதான் கர்த்தர் சொல்லுங்கிறது கேட்டு நம்ம மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு அது லகுவாயிருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல கேட்போம், ஆண்டவரே இதே போல யோசேப்பு சொன்னதை போல ஒரு விவேகமும் ஞானமும் உள்ள மனுஷனாய் நீர் எங்களை மாற்றுங்க. இரண்டாவது, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்க. நீங்க பேசுகிறதை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே அதை மற்றவர்களிடத்துல சொல்லுகிற ஒரு மீடியேட்டர் போல நாங்க மாறணும். ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கும் நடுவில் இருக்கிற பிரிவுகள் எல்லாம் மறைந்து நீங்களும் நானும் இணைந்து இருக்கணும். உங்களுடைய ஆலோசனை இல்லைன்னா என்னால விவேகியா நடக்க முடியாது, ஞானவானாய் நடக்க முடியாது, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷன் எப்படி ஆண்டவரே அதிபதியாய் நிர்மாச்சுகிறீரோ அதே போல ஆண்டவரே நாங்க உங்களிடத்துல கேட்கிறோம், எங்களுக்கும் அந்த விவேகத்தின் ஆவியையும் ஞானத்தின் ஆவியினாலும் எங்களை நிரப்புங்க. நீங்க சொல்றதை கேட்கிற செவிகளை எங்களுக்கு தாங்க, நீங்க காட்டுகிறதை காணுகிற கண்களை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தைகளை உள்வாங்கி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே யாரிடத்துல நாங்க சொல்லணுமோ அந்த வார்த்தைகளை ஆண்டவரே நீங்க சொன்னதின் அர்த்தம் தவறாமல் அப்படியே சொல்லக்கூடிய நாவுகளை எங்களுக்கு தாங்க. எங்களுக்கு நல்ல ஒரு பிரெயின், எங்களுடைய மூளையை ஆண்டவரே நீங்க ஷார்ப்பன் ஆக்குங்க. ஆண்டவரே நீங்க பேசுகிறதை ஆண்டவரே நீங்க துல்லியமாய் பேசுகிறதை உணர்ந்து ஆண்டவரே
அதை அப்படியே ஆண்டவரே நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கண்களை பலப்படுத்துங்க, காதுகளை பலப்படுத்துங்க, நாவை பலப்படுத்துங்க, எங்களுடைய சிந்தைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க சொன்னாதான், நீங்க எங்களுக்கு காரியத்துல ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் நீங்க வெளிப்படுத்தினாதான் ஆண்டவரே நாங்க எங்களால காரியங்களை செய்ய முடியும் ஆண்டவரே. இல்லைன்னா செய்ய முடியாது. புத்தி அற்றவர்களா நாங்க காணப்படுவோம் ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருங்க, எங்களை விட்டு மட்டும் போயிடாதீங்கப்பா. எங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுங்க ஆண்டவரே. அதை கேட்டு உள்வாங்கி அதன்படி செய்கிறவர்களாய், செய்கிற கூட்டங்களாய் எங்கள் எல்லாரையும் நீங்க மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். விவேகியின் ஞானத்தை நீர் எங்களுக்கு தாங்க. ஆவியானவரே, நீர் எங்களுடைய இருதயத்துல நீங்க ஆண்டவரே நிரப்ப வேண்டுமாய், ஆவியானவரை நீங்க நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்துல கேட்கிறோம். நீங்க சொல்றதை கேட்டு ஆண்டவரே அதன்படி நடக்கிறவர்களாகவும் மற்றவர்களை வழி நடத்துகிறவர்களாகவும் எங்களை சாட்சியாய் வைங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.